ஹாய் பிரைஸ் லார்ட். இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இப்போ யாராச்சும் நம்மளுக்கு வீட்டாண்ட இருக்கும் ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா கிட்ட அம்மா அந்த அண்ணன் எனக்கு உதவி செஞ்சாருப்பா, இந்த அண்ணன் எனக்கு உதவி செஞ்சாரு, நம்ம கஷ்டத்துல மாட்டினப்பா, ஒரு பிரச்சனை மாட்டினப்பா, அப்போ அந்த அண்ணன் எனக்கு உதவி செஞ்சாரு, இவர் தான் என்ன காப்பாத்தினாரு, ரொம்ப நல்லவர் பண்ணானே, ரொம்ப நல்லவர் ரொம்ப கெத்து பண்ணானே அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அப்படியே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படியே அந்த அண்ணனை பற்றி சொல்லி அந்த அண்ணனை பற்றியே நம்ம பேசிட்டு அந்த அண்ணனை புகழ்ந்துனே இருப்போம். ஏன் இதை சொல்ல வரனா, உலகத்தார் அவரே நம்ம இப்படி புகழும் போதோ நம்மளுக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டிருக்கிறார், நம்மளுக்காக ஒருத்தர் நொறுக்கப்பட்டிருக்கார், நம்மளுக்காக ஒருத்தர் ஜீவனே விட்டுருக்கார், அவரை பற்றி நம்ம யாருக்குமே சொல்றது இல்லை. அவர் யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திர இயேசு இருக்கு. அவர் நம்மளுக்காக நம்ம தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கு நம்மளை ஐஸ்வர்யா மாற்றிடுறாரு, நம்மளுடைய பாவத்தில் ஏற்றுக்கு நம்மளை நீதிமான மாற்றிடுறாரு. அவரை பற்றி நம்ம யாருக்குமே சொல்றது இல்லை. ஏன்னா சொன்ன நம்ம வாய் தேஞ்சிருக்கேன் எப்படி நம்ம சொல்றது. உலகத்தை உதவி செஞ்சோம்னா அதை பற்றி 1000 பேருக்கு சொல்லுவோம், அதை புகழ்ந்து அப்படியே பாடி தள்ளுவோம். ஆனா நம்மளுக்காக உயிரை விட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை பாடுறதுக்கும் அவரை துதிக்கிறதுக்கும் அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கும் நம்ம டைம் இல்லை. தாவீது சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆனா நம்ம என்ன பண்றோம், இங்க என்ன சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நம்ம பாடுறோம். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம், உலகத்தார் செய்த நன்மையை தான் நம்ம ஊர் ஃபுல்லா பரவி நிற்கிறோம் தவிர கர்த்தர் நம்மளுக்காக செய்த நன்மையை உலகம் ஃபுல்லா நம்ம சொல்றது கிடையாது. புரியுதுங்களா? அதனால இந்த மாதிரி இருக்காதீங்க. நானும் முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தேன், அந்த எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, இந்த எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு அவங்கள பத்தியே புகழ்ந்து பாடினேன். ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஆனா இப்ப கர்த்தரை புகழ்ந்து பாருங்க, எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு தெரியுது. அது போல நீங்களும் கூச்சப்படாம கர்த்தரை பத்தி உலக சுவிசேஷமா சொல்லுங்க, கர்த்தரை துதித்து பாருங்க. அவர் செய்த நன்மையை எண்ணி ஜபிக்கும் போது நீங்க துதித்து பாருங்க, கர்த்தர் உங்க ஆசீர்வாதத்தை தெரிவிச்சுவார். இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம்.